ஸோ ஜெயிலர் 2 படத்துடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் நிறைய மக்களிடையே பயங்கரமான ஒரு வரவேற்பை வந்து பெற்றிருக்குங்க. நிறைய பேர் வந்து இதுதாங்க வேணும், ஸோ இந்த ஜெயிலர் 2 படம் தான் கண்டிப்பாக வேணும், ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ஜெயிலர் 1 படம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி ஸோ அவங்களுடைய அந்த மகிழ்ச்சியை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க மக்கள்கள் நிறைய பேர். ஸோ ஜெயிலர் 2 இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்து போன டிசம்பர் 12 ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளுக்கே அது வந்து ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது. பட் அந்த டைம்ல வந்து இந்த சைக்ளோன்ஸ் வந்தது பார்த்தீங்களா, செஞ்சல் புயலாக இருக்கட்டும், நிறைய சைக்ளோன்ஸ் வந்தது. ஸோ அந்த சமயத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து உடல் சரியில்லாமல் போயிருக்கு. அந்த சமயத்தில் இந்த மாதிரியான ஷூட்டிங் வந்து எடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் அந்த புயல் இதெல்லாம் போன பிறகு அதுக்கப்புறம் ஷூட்டிங் எடுத்து இப்போ பொங்கலுக்கு வந்து இந்த ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஸோ அதை தான் அவங்க வந்து தெளிவாக அந்த டீசர்ல வந்து நெல்சனும் அனிருத் அவர்களும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து பொருட்படுத்துவாங்க. ஸோ புயல் வந்துகிட்டு இருக்கு, ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல வந்து பேசியிருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரியா போயிட்டே இருந்தாலும் அந்த டீசர் வந்து உண்மையாக பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ ஒரு பக்கம் ஃபன்னு, இன்னொரு பக்கம் தலைவருடைய அந்த மாசான அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேம் செமையா செதுக்கி இருந்தாங்க. ஸோ தலைவருடைய ஃபேன்ஸ் வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நிறைவேற போகுது.